வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வாரத்தில நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கடந்த வாரம் நம்ம மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாரா தான் இருந்தது பார்த்துருப்போம். ஸோ கடந்த வாரம் மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் முகமா தான் இருந்தது. ஸோ பார்க்கும்போது தெரியும். 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாசம் லோல பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஆனா வரக்கூடிய வாரம் அப்படி இருக்க போறதில்ல. வரக்கூடிய வாரம் நம்ம மார்க்கெட் மேபி பாசிட்டிவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா, ஸோ வார் தான். இப்போ மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகப்பட்டது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்த கொடுத்தது. அகைன் மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து ஆரம்பிச்ச நாள்ல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை கொடுத்தது. 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் நிஃப்டி 50ல ஏற்பட்டது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ தாக்குதலை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 13 நாட்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இதுக்கு சில காரணங்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. என்ன காரணங்கள்? ஸோ ஒரு வேளை வெப்பன்ஸ் வந்து தீர்ந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்கிறாங்க. பட் அமெரிக்கா கிட்ட எங்கே வெப்பன் தீரவா போகுது? ஆனால் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அலைஸ் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி டிஃபென்ஸ் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதை காரணம் காட்டி ஒரு ராஜதந்திர ஒரு முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டும் இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுது. ஸோ எது உண்மை அப்படின்ட்டு தெரில. இல்லை திரும்ப கொஞ்சம் பாஸ் பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் திரும்ப போட்டு தாக்க போகிறாங்களா என்னன்ட்டு தெரியல. பட் திரும்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பலகட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. ஆனால் அத்தனை பேச்சுவார்த்தையும் தோல்வியை தான் வந்து சந்திச்சுது. ஸோ அதனால் திரும்ப பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கொஞ்சம் டைமை வந்து இழுன்னு இழுத்து அதுக்கப்புறம் இவங்க திரும்ப ரெடி ஆகி அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்துவாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நற்செய்தி. ஸோ இந்த நற்செய்தி நம்ம மார்க்கெட்டை மேபி நாளைக்கு டேயில் கொஞ்சம் தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அதை நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்னதான் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுமான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா ஸோ போர் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இம்பேக்ட் இருந்ததே தவிர தொடர்ந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எல்லா நாட்களும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் சரிவடைஞ்சது. அதுவும் போர் காரணத்தினால இல்லை. ஸோ சும்மா அவனுக்கு பாட்டுக்கு அடித்து விற்றுருக்காங்களே தவிர ஸோ இந்த போரை காரணம் காட்டலை. அது உறுதியாக வந்து நமக்கு தெரியும். ஸோ சில கம்பெனிஸோட ரிசல்ட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அதோட தாக்கமும் இருந்தது. ஸோ லார்ஜ் கேப் பங்குகளில் ஏற்பட்ட சரிவு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டி வச்சிருக்கு அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். பட் நாளைக்கு நம்ம மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து நிறுத்தப்பட்டது தான். அடுத்தது வரக்கூடிய வாரத்தில் சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது. முக்கிய நிறுவனங்கள் ஹெச்ஏஎலோட ரிசல்ட் இருக்குது, ஐடிசியோட ரிசல்ட் இருக்குது, அண்ட் இந்த எல்என்டியோட ரிசல்ட் இருக்குது. ஸோ இன்னும் பல கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ இது முக்கிய நிறுவனங்களாக வந்து பார்க்கப்படுது. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2 எஃப்எம்சிஜி செயின்ஸோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு வர இருக்குது. ஸோ ரெண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். இன்கேஸ் வந்து ரிசல்ட் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2 நிறுவனங்களையும் போட்டு அடித்தாலும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான். ஸோ ஒரு நாள் மேபி போட்டு பொழக்கலாம். ஏன்னா இந்த நிறுவனங்கள் ஆல்ரெடி நல்ல ஒரு தரதட்டி தான் வந்து நிற்கிது. ஸோ அதனால் போட்டு அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை மீண்டும் கொடுக்குமா? இல்லை இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏதாச்சும் சிகரெட்டில் ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு திரும்ப ஒரு ஒரு லோவை கொடுக்குமா? 250 திரும்ப போகுமா? மேபி 250 போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லெவலாக வந்து இருக்கும். அடுத்த கட்ட ஒரு அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐடிசி ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ போகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். சேம் டைம் ஹெச்யூஎல். ஸோ ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 நாள் சரிவை கொடுத்தா தான் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு அட்ராக்டிவான ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணும். அதர்வைஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போதைக்கே ஐடிசியை மட்டும் எதிர்நோக்கி நம்ம காத்திருப்போம். ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் மேபி ஒரு சுணக்கமாக இருக்குது, சிகரெட் வால்யூமில் ஏதாச்சும் பஞ்சாயத்து, இல்லை மார்ஜின் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐடிசி நிறுவனத்துக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் பார்த்தோம் ஐடிசியை பற்றி. என்ன அப்டேட்டு? ஸோ நாங்கள் வந்து இந்த சிகரெட் போர்ட்ஃபோலியோவில் வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நிறுவனத்தோட தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் சிகரெட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இம்பேக்டை பற்றியும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு பதிவில். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கு நிறுவனத்தில் அப்படின்னு தான்
எனக்கு வந்து யோசிக்க தோணுது. ஆனா, அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்க போறதில்ல. ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராப்ளம், ஷார்ட் டெர்ம் ஹெட்டேக்கா தான் வந்து அது இருக்க போகுது ஐடிசி நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். ஸோ, அதனால ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்ம சிகரெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஃப்எம்சிஜில ரொம்ப சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால ஸோ ஓவரால் ரிசல்ட் ஐடிசிய பொறுத்தவரைக்கும் ஒரு நார்மலான ரிசல்ட்டா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்படி இருந்தாலே ஒரு இம்பாக்ட் வந்து ஐடிசில ஏற்படுவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் என்ன ஒண்ணே ஒண்ணு மாறா நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நல்லா இறங்கியிருக்கு. ஸோ, திரும்ப அந்த விஷயங்கள் இந்த சிகரெட்டோட வால்யூம் இதெல்லாம் ஆல்ரெடி இம்பேக்ட் குடுத்துருக்கு. ஸோ, ஃபர்தரா இந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட்டும் திரும்ப ஏற்படுமா ஐடிசிலங்கிறது தான் ஸோ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இத பற்றி நம்ம டீட்டெயில்டா வந்து டீப்பா இத பற்றி ரிசர்ச்சும் இது பண்ணுவோம். ஸோ, சான்ஸ் கிடைச்சதுன்னா சான்ஸ வெல்கம் பண்றதுக்கும் நம்ம ரெடியா வந்து இருக்கலாம். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்டேட்குள்ள நம்ம போவோம். ஸோ, இப்போ யுஎஸ் மார்க்கெட்டா இல்ல சைனா மார்க்கெட்டா அப்படிங்கிற மாரியான ஒரு பதிவு நான் வந்து பார்த்தேன். ஸோ, இந்தியன் இன்வெஸ்டர் எங்க வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாரியான ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஸோ, இப்போ அமெரிக்கா மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து பேசும் பொருளா மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ, அமெரிக்கா மார்க்கெட் தான் எல்லாம் அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பமும் வந்து தோன்றியிருக்கு. ஆனா, இந்த பிம்பம் எப்ப தோன்றியிருக்கு? ஸோ, அமெரிக்கா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு உச்சத்தில இருக்கும்போது இந்த பிம்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ, இந்த பிம்பம் சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பார்வையில டெஃபினட்டா இல்ல. ஸோ, பல காரணங்கள் வந்து முன்வைக்கப்படுது. ஸோ, டெக்னாலஜில இவங்க தான் எல்லாம். ஸோ, டெக்னாலஜி இவங்க குடுக்கறத தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரியான காரணங்கள காட்டி, இந்த பீக்க வந்து நியாயப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஸோ, இது நியாயமா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. ஸோ, நம்ம என்ன இன்னைக்கு நேத்தா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அமெரிக்கன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலகாலமா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, இதுக்கு முந்தைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நாஸ்டாக்க பொறுத்தவரைக்கும். ஸோ, தொடர்ந்து நம்ம எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனா, இது பெர்ஃபார்ம் பண்ணாம பல காலமா பார்த்தீங்கன்னா, படுத்திருந்த சரித்திரமெல்லாம் இருக்கு. ஸோ, நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ கொடுக்கும்போது, அமெரிக்கா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. 22ல 17,000 கிட்ட இருந்த நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 22ல 10,000 பாயிண்ட்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ, கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வந்து இறங்கி வந்திருக்கு. ஸோ, 7,000 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக்ல ஏற்பட்டிருக்கு. 22 டூ 23 ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இக்கட்டான ஒரு வருடமா இருந்திருக்கு இந்த நாஸ்டாக்குக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்க கோவிட் ராலி. ஸோ, அட்டகாசமான ஒரு ராலி. நம்ம மார்க்கெட்ட விட முந்திட்டு போன ராலி. ஸோ, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயி, அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்க வந்து இந்த நாஸ்டாக் வந்து தொட்டிருக்கு. ஸோ, உச்சக்கட்ட ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக்ல ஏற்பட்டிருக்கு. 2023ல 10,000 கிட்ட இருந்தது. இப்போ 28,000 கிட்ட இருக்கு. இந்த நிலைமையில வந்து என்ன நமக்கு பாடம் சொல்லிக் குடுக்குறாங்க? ஸோ, அமெரிக்கா தான் எல்லாம். அமெரிக்கால இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட தான் எல்லாரும் யூஸ் பண்றோம். ஸோ, ஃபியூச்சரும் ஏஐ பேஸ் பண்ணி அமெரிக்கா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு லாபத்த ஈட்டுவாங்க அமெரிக்கா நிறுவனங்கள் அப்படிங்கிற மாரியான ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா, ஸோ சேம் ஒவ்வொரு பூம்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு ஹைப் வந்து இருக்கத்தான் போகுது. சேம் லைக் டாட் காம் பபிள். ஸோ, அந்த டைம்லயும் இதே மாரியான ஒரு பூம் தான். ஸோ, இதே மாரியான ஒரு ஹைப் தான் இருந்தது. ஸோ, இந்த மாரியான ஒரு ஹைப் பின்னாடி நம்ம போறது கண்டிப்பா வந்து தவிர்த்துக்கணும். பல நிறுவனங்கள் அங்க ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. சில நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. ஸோ, அப்படிப்பட்ட சில நிறுவனங்கள தேடி பிடிப்பது தான் நம்மளுடைய வேலை. அப்படிப்பட்ட நிறுவனமா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ, மற்ற கம்பெனிஸ்லலாம் பெருசா ஒண்ணும் அந்த அளவுக்கு எனக்கு அட்ராக்டிவா வந்து படல. ஏன்னா, ரொம்பவே பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ, கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம். இடிஎஃப் தானே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு நம்ம முதலீடு பண்ணணும்னா, அதுக்கப்புறம் மேபி டிலே ஆகலாம். ஸோ, அப்போ வந்து உங்களுடைய பொறுமை ரொம்ப சோதிக்கப்படலாம். உச்சத்திலேயே எல்லா பணத்தையும் போட்டுட்டு அப்புறம் கீழ வரும்போது என்ன பண்றது? ஸோ, கதை கேட்டு முதலீடு பண்றது என்னைக்குமே கதைக்கு ஆகாது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ, இந்த கான்ஷன எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஸோ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இதோட கதை வேகமா பரவப்பட்டுட்டு இருக்கு. ஸோ, இந்த மாரியான இனிப்பான கதைகள் கேட்கும்போது நல்லா இருக்கும். பட் அதில இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள நம்ம சொன்னா, ஸோ அது பெரிய அளவுக்கு புரிதலை ஏற்படுத்தாது. இதே அமெரிக்க மார்க்கெட், இதே நாஸ்டாக் இண்டெக்ஸ ஒன்ஸ் ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு சேஃபா இருக்க வேண்டிய ஒரு நேரம். அத நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். அமெரிக்க மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. மேபி ஏஐ பபிள் ஏற்படுது அப்டின்னா, கண்டிப்பா நம்ம மாட்டுவோம். ஸோ, பீக்ல வாங்கி தவறு மட்டும் பண்ணிறாதீங்கங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டா இருக்கு. ஓகே. ஸோ, நெக்ஸ்ட்டு. ஸோ, இப்ப சைனா மார்க்கெட் எப்படி இருக்கு? ஸோ, யுஎஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது சைனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி சீப் வேல்யூவேஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இதுதான் சைனா மார்க்கெட்டோட அட்ராக்டிவான ஒரு விஷயம். ஆனா, சைனா மார்க்கெட்ல ஒரே ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அரசாங்கம் சார்ந்த ஒரு பஞ்சாயத்து
சைனா மார்க்கெட்ல இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ என்ன பாலிசி சேஞ்ச் வேணா வந்து நடக்கலாம். ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடு கூட பஞ்சாயத்து பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிப்ப வந்து ஏற்படுத்தும். ஸோ இது ஒண்ணே ஒண்ணு தான் வந்து பிரச்சனை, சைனா மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். பட் சைனா மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ பத்தியும் நம்ம இன்னைக்கு நேத்து பேசல. கிட்டத்தட்ட 3 வருடத்துக்கு முன்னாடியே இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹாங்ஸெங் பீஸ் பல பேர் கண்ணுக்கும் படாத சமயத்திலேயே இத பற்றி நம்ம டீட்டெயில்டா வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி 2 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கேட்பாங்க, இப்போ வந்து இண்டு மணியில வந்து இருக்கு, சைனா இடிஎஃப் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாமான்ட்டு. பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்கு. மேபி ஃபால் ஆச்சுன்னா அதுவும் பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். அப்புறம் பாதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இருக்கும். பட் நல்ல மார்க்கெட், ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராக இல்லை. ஸோ ஃபேவராக இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணணும், நல்ல நேரத்துக்காக காத்திருக்கணும். ஸோ நல்ல நேரத்துக்கு காத்திருக்காம இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி நடக்கலாம், மேபி நடக்கலாம். ஆனால் நடக்காம போச்சுன்னா ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுக்கணும். பட் அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. பெரிய ரேலியை மட்டும்தான் கண் முன்னாடி நிறுத்தி யோசிக்கிறாங்களே தவிர, ஸோ நடக்காம போய் கீழே இறங்குச்சுன்னா என்ன ஆகும் நம்ம? ஸோ நம்மளால அது தாங்க முடியுமா அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஒரு தீர்க்கமான முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு வரும்போது வாய்ப்பை நோக்கி போறது மட்டும்தான் சிறப்பா இருக்குங்கிறது என்னோட ஒரு அறிவுரையா வந்து இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டர் கப் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ ஹீரோ மோட்டர் கப் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விடாவை நேபாளத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சௌத்ரி குரூப்போட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு குரூப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு கம்பெனி அவங்க கூட கொலாபரேட் பண்ணாங்க. யாருன்னு தெரியல, டாட்டாவா யாருன்ட்டு. ஸோ ஒருத்தவங்க பண்ணுனாங்க. இப்போ ஹீரோ மோட்டர் கப்பும் அவங்க கூட ஒரு கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா, இதை அங்கே விற்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ விடா VX2வும் ஒரு குழந்தைங்க ஓட்டுற பைக் ஒன்று இருக்கும். அந்த பைக்கையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் கப் அங்கே நேபாளில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஹீரோ மோட்டர் கப்போட நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனாக வந்து பார்க்கப்படுது. நல்ல ஒரு பாசிட்டிவான செய்தியை கொடுத்துருக்காங்க ஹீரோ மோட்டர் கப். தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி செயல்படுறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா FY27ல் 9 லட்சம் சிஎன்ஜி கார்ஸை வந்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 30% க்ரோத் வந்து இந்த சிஎன்ஜி செக்மெண்ட்டில் மாருதி சுசுகி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நடந்து முடிஞ்ச குவார்ட்டரில் மாருதி சுசுகி கிட்டத்தட்ட 2.2 லேக் கார்ஸ், இந்த சிஎன்ஜி கார்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான். கிட்டத்தட்ட இயர் ஆன் இயரில் 54% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணி அவங்களுடைய டார்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை மீட் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். மீட் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பெட்ரோலில் பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க இந்த டார்கெட்டை செட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து மாருதி சுசுகியோட இந்த டார்கெட்டுக்கு கை கொடுக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்ட இருந்த அப்டேட்டு FY27ல் அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,000 கோடியை வந்து தாண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ தாண்டுமா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ FY24 கூட கம்பேர் பண்ணும்போது, 25 கூட கம்பேர் பண்ணும்போது 26ஓட பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாட்டாக தான் வந்து இருந்தது. ஒரு 18,000 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 2,000 கோடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 10%க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த 10% க்ரோத்தை பிஎன்பி அச்சீவ் பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அச்சீவ் பண்ணாங்கன்னா அது மிகவும் சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பிஎன்பி ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்தது. ஸோ நல்ல ஏற்றம்னா பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியெல்லாம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. பட் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பிஎஸ்யூ பேங்க்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய கெயின்ஸ் எல்லாம் அப்படியே காணாமல் போயிட்டு வந்துட்டு இருக்கு. பிஎஸ்யூக்கு மட்டும் இந்த நிலைமை இல்லை, லார்ஜ் கேப் ப்ரைவேட் வங்கி பங்குகளுமே இப்போது அதே ஒரு பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனை ஃபேஸ் பண்ணாத ஒரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த சின்ன சின்ன வங்கிகள், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் ஷிஃப்ட் ஏற்படும் அப்படின்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலை என்னைக்காச்சும் ஒரு நாள் சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இந்த பேங்க்ஸ் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம திரும்ப இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ மெம்பர்ஷிப்பில் ஒரு அப்டேட் போட்டிருப்பேன். அந்த பதிவை பல மெம்பர்ஸ் வந்து பார்க்காம இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன அதில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்னா, ஸோ டெஸ்லா அண்ட் கூகுள், ஊபர் இந்த நிறுவனங்களை பற்றி தான் அதில் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும்போது. ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.